இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். சார், யாரோட டெட் பாடியை பார்க்கணும்னு சொன்னீங்க? வருமா? என்னையா அது? டெட் பாடி எங்க? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் இப்பதான் டியூட்டிக்கே வந்தேன் சார். யோ, எப்படி அது நடந்துச்சு? வர்மா டெட் பாடி எப்படி மிஸ் ஆகும் சொல்லு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு சார். என்ன ஐலி? பெரிய தப்பு நடந்திருக்கு சார். நீ என்ன சொல்ல வர? இங்க வேணாம், வெளியே போய் பேசலாம். ஐலி, என்னன்னு இப்போ அது சொல்ல. ஒரு நிமிஷம் சார். சார், என்னன்னு சொல்லு ஐலி. ஒண்ணு, நம்ம ஷூட் பண்ணி சாகடிச்ச வர்மாவுக்கு மேல ஒருத்தர் இருக்கணும். இல்ல, வர்மாங்கிற பேர்ல நம்ம ஷூட் பண்ணதே வேற ஒருத்தனா இருக்கணும். ஐலி, என்ன சொல்ற நீ? ஆமா சார். என்னோட அம்மா வர்மாவை பத்தி சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் சார் தோணுது. வர்மா விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நாம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வர்மா முந்திக்கிட்டான். இல்லனா வர்மாவை ஆட்டி வச்சு அவனுக்கு மேல இருக்கிறவன் முந்திக்கிட்டான். ஐலி, எனக்கு தலைய சுத்துது. வர்மாவோட ஷூட் பண்ண அந்த பாடியில இருந்து டிஎன்ஏவை எடுத்து அத அந்த பிளட் சாம்பிளோட மேட்ச் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நாம கண்டுபிடிச்சு அதை பாத்துருவோன்னு தான் அந்த டெட் பாடிய அவன் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே திருடி இருக்கான். இந்நேரம் என் கெஸ் படி அந்த வர்மாவுக்கு மேல இருக்கிறவன் ஆர் ஒரிஜினல் வர்மா, இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தன் அந்த பாடியை எரிக்க வெளியில வந்திருப்பான். அப்ப இது வரைக்கும் நாம வர்மாவா நினைச்சது? எனக்கும் தெரியல. அது வர்மாவா இல்லாம கூட இருக்கலாம்.